திருப்பியார்ல நடக்குமா? சங்கல்பம் பண்ணிக்க ஒரு பாக்கியம் கிடைக்குமா? நவாகம் ஆத்துல பண்ணிவிடலாம். ராமக்ஷேத்திரத்திலே இன்னைக்கு நம்பூதிரி பரமேஸ்வர நம்பூதிரி சொல்லிட்டு இருந்தாள் ஸ்லோகம். அஸ்தி தீவிராநதி தீரே திவ்யமங்கள மந்திரம்னு இந்த கஷேத்திர மகாத்மியத்துல திவ்ய மங்கள மந்திரம்ங்கிறாள். இந்த கோவில கண்ணால பார்த்தாலே மங்களம், மங்களானாஞ்ச மங்களம்னு அப்படி சொல்லிட்டு இருந்தாள். இந்த கஷேத்திர மகாத்மியத்துல அப்படி இருக்காம அஸ்தி தீவிராநதி தீரே திவ்யமங்கள மந்திரம்ங்கிறாள். சாமான்யமான மங்களத்தை கொடுக்கிற கோவில் இல்லை இது, மகாபாகியத்தை கொடுக்கக்கூடிய கோவில் இது. இங்க நவாகம் நடத்தி இதுல சிரவணம் பண்ணி ஒரு ஸ்லோகம் பாராயணம் கேட்க முடியுமா? கிடைக்குமா? இங்க ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை அனுசந்தானம் பண்றதுன்னா எத்தனையோ புண்ணியம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான சங்கல்பத்தோட புண்ணியத்தை சம்பாதிக்கணுமாம் கலியிலே. மந்தா சுமந்த மதய மந்தபாகியா சுபத்ருதாகனால் நித்யாக்னிஹோத்ரிகளான சௌனகாதிகள் ஆஸ்திகாலுக்கு கூட ஏதாவது அடைஞ்சல் வருமா? உபத்ருதாக காக்க விட்டாம பண்ணுமா? அதை எதிர் நீச்சம் போட்டுதான் காக்கணும்னா எத்தனையோ அடைஞ்சல் வரும். அத்தனைக்கும் பயப்படாமத்தான் பண்ணணும். ராமன் ரட்சிப்பாள் அப்படி பண்ணணும்னு சொன்னால் சௌனகாதி மகர்ஷி எல்லாம் புத்தியோ குறைச்சல், பாக்கியமோ குறைச்சல், உபதிரவமோ அதிகம், ஆயுஷோ குறைச்சல். இதுல நாம் புண்ணியத்தை சம்பாதிச்சுக்க வேண்டாமா? ஒரு நிமிஷம் ஆயுசு கூட கிடைக்குமா? கையெழுத்து போட ஆரம்பிச்சு 2 இழுத்து போடுறதுக்குள்ள அப்படியே நின்று வருவது, பேன தலை சாஞ்சி வருவது, உடனே வேற பேர் இட்டு விடுறாள். அப்புறம் ஈர்வாள் நாயுடு நாயகர்னா சொல்லுவாள். அப்புறம் உடனே பணம் தூக்கும்பாள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறவன் ராமனை பஜிக்காமல் இருக்கலாமா? ராமனை ஆராதிக்காமல் இருக்கலாமா? ராமனை ஆராதிக்கணும், ராமச்சரித்திரம் கேட்கணும். கலீல ராமச்சரித்திர சிரவணத்துக்கு ஈடான புண்ணியமே இல்லேன்னு விட்டாள்.